உங்கள் குடும்பத்தோட ஒரு புது காரில் போகிறது தான் உங்கள் வாழ்க்கையோட லட்சியமா? நீங்கள் உழைக்க தயாராக இருந்தீங்க அப்படின்னா உங்களோட வழியை, உங்களுக்கான பயணத்தை கரெக்டாக காட்டும். அதை நீங்கள் பயன்படுத்துனீங்க அப்படின்னா என்ன வேணுமோ அதை நீங்கள் அடைஞ்சிடலாம். சரியான பிளானிங்கோட திட்டமிட்டு நீங்கள் இந்த காரை வாங்கலாம். இதுதான் ஈர்ப்பு விதியோட அசல் ரகசியம். The Seventh Sense. உங்கள் குடும்பத்தோட ஒரு புது காரில் போகிறது தான் உங்கள் வாழ்க்கையோட லட்சியமா? குறிப்பிட்ட மாடல் காரை வாங்கணும், இந்த கலரில் வாங்கணும் அப்படின்னு நீங்கள் டிசைட் பண்ணிட்டா நீங்கள் ரோட்டில் போனீங்க அப்படின்னா அந்த கலர் காரே கண்ணு தெரியும். உடனே உங்கள் மனசு பிரபஞ்சம் சிக்னல் கொடுத்துருச்சு, நம்ம அந்த காரை வாங்கியே ஆகணும் அப்படின்னு உங்கள் மனசு சொல்லுதான். நீங்கள் நினச்ச காரையோ வீட்டையோ பைக்கையோ அப்படியே பிரபஞ்சம் காட்டிடுச்சு அப்படின்னு உடனே அது வாங்கிறதுக்கு உண்டான நடவடிக்கையில் இறங்கிடாதீங்க. இந்த வீடியோவை முழுசாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் முடிவெடுங்க. இன்றைக்கி நம்ம செந்தில் அப்படின்னு ஒருத்தர், நம்ம ஈர்ப்பு விதி இதெல்லாம் தெரிஞ்சவர் தான். அவர் வாழ்க்கையில் நடந்த ஒரு பிரம்மாண்டமான சம்பவத்தை பற்றி பார்க்க போகிறோம். செந்தில் ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் ஒரு 40,000 சம்பளத்தில் வேலை பார்க்குறாரு. அவருக்கு வீட்டு வாடகை, குழந்தைங்களோட ஃபீஸ் அப்படின்னு பொறுப்புகள் ரொம்ப அதிகம். இருந்தாலும் என்ன பண்ணுறாரு அப்படின்னா தன்னோட குடும்பத்தை ஒரு சொகுசு காரில் கூட்டிகிட்டு போகணும், சொந்தமாக காரை வாங்கி கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு அவருக்கு ஆசை. செந்தில் த லா ஆஃப் அட்ராக்ஷன், ஈர்ப்பு விதி அப்படின்ற மாதிரியான வீடியோவை பார்க்குறாரு. அது சம்மந்தப்பட்ட கிளாஸில் எல்லாம் போய் கலந்துக்கிறாரு. தி மேஜிக், ஹீரோ, இந்த மாதிரியான புத்தகங்கள் எல்லாம் வாங்கி படித்து முடிக்கிறார். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவர் ஒரு குறிப்பிட்ட மாடல் காரை குறிப்பிட்ட கலரில் இதை நம்ம வாங்கிட்ட மாதிரி ஒரு விசுவலைசேஷன் பண்ணிக்கிறாரு. அதை வாங்கியே ஆகணும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணிடுறாரு. அன்னையிலிருந்து அவருக்கு ஒரு அதிசயம் நடக்க தொடங்குது. அவர் வீட்டில் இருந்து கிளம்பி ஆஃபீஸ் போகிறக்குள்ள போனால் ரோட்டில் எங்கே பார்த்தாலும் அவர் வாங்கணும்னு நினச்ச அதே வெள்ளை காரு கண்ணுக்கு படுது. காலையில் ஆஃபீஸ் போகும்போது அவருக்கு முன்னாடி அதே கார் போயிட்டு, ஈவினிங் போய் டீ கடைக்கு போகலாம் அப்படின்னா அங்கே போய் பார்க் பண்ணால் அதே கார் நிற்கிது. செந்தில் இதை பார்த்தோன்னே ரொம்பவே மிரண்டு போயிட்டாரு. என்னடா நம்ம வாங்கணும்னு நினைக்கிற அதே காரு கண்ணில் பட்டுக்கிட்டே இருக்குது. இதை என்ன நினச்சார் அப்படின்னா பிரபஞ்சமே நமக்கு இந்த சிக்னலை தருது, இதை கொண்டு கண்ணு முன்னாடி காட்டுது அப்படின்னு நம்பினார். அவர் அந்த ஷோரூம், அவர் குறிப்பிட்ட மாடல் கார் வாங்கணும்னு நினச்சார் இல்லையா, அந்த ஷோரூமை தாண்டி போகிறாரு. அங்கே அந்த கார் நின்றுட்டுருக்குது. அது அவரை பார்த்து சிரிக்குது. இது உனக்காகவே படைக்கப்பட்டது, உன்னோட ஃபேமிலியோட கௌரவமே இந்த காரில் போகிறது தான் அப்படின்ற சொல்கிற மாதிரி இவருக்கு ஒரு செய்தி கேட்குது. டெய்லியும் அந்த ஷோரூம் வழியாக தான் போகிறாரு. அப்போது சரி ஒரு நாள் போய் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி தான் பார்க்கலாமே அப்படின்னு அவருக்கு ஒரு எண்ணம் வந்து உடனே ஒரு நாள் ஆஃபீஸ்லேருந்து நேரமே அந்த கார் ஷோரூமுக்கு போகிறாரு. டீட்டெயில் எல்லாம் விசாரிக்கிறாரு. டெஸ்ட் ட்ரைவிங்கை புக் பண்ணுறாரு. ஷோரூமில் அவரோட ஃபோன் நம்பர் டீட்டெயில்ஸ் எல்லாம் வாங்கிட்டு இந்தாங்க காரை ஓட்டுங்க, என் கூட இவர் வருவார் அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் இவர் செந்திலும் காரை ஓட்டி டெஸ்ட் ட்ரைவ் அப்படியே பார்க்குறாரு. அந்தப்போ கார் ஓட்டி பார்க்குறப்பே அப்படியே விசுவலைசேஷன் பண்ணுறாரு. இந்த காரை வாங்கிட்ட மாதிரியும் இந்த காரை நம்ம குடும்பத்தோடு போயிட்டுருக்கிற மாதிரியும் விசுவலைசேஷன் பண்ணுறாரு. பண்ணிகிட்டே ஓட்டி பார்த்துட்டு திரும்ப ஷோரூம்க்கே கொண்டு விட்டுட்டு தான் வீட்டுக்கு வந்துடுறாரு. அவர்கிட்ட அந்த காரை முழுசாக வாங்குற அளவுக்கு சேமிப்பு பணம் இல்லை. ஆனால் பிரபஞ்சம் வேற இந்த காரை கண்ணில் காட்டுது. சரி, ஈர்ப்பு விதி தான் வேலை செஞ்சிட்ருக்கே, அதுவாக கொண்டு தரும் அப்படின்னு அவர் தொடர்ந்து விசுவலைசேஷன்லாம் பண்ணிகிட்ருக்காரு. அது பண்ணின 2வது நாள் அந்த ஷோரூமில் இருந்து கால் வருது. என்னென்னா, சார் டவுன் பேமெண்ட்டாக ஒரு 50,000 மட்டும் கட்டினா போதும், நீங்கள் மீதி பேமெண்ட்டை இஎம்ஐ போட்டுக்கலாம், ஒரு 7 வருஷம் இஎம்ஐயில் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி சார் நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி ஃபோனை வச்சிட்டாரு செந்தில். உண்மை நிலை என்னென்னா அந்த 50,000 ரூபா டவுன் பேமெண்ட் கட்டுறது கூட இவர்கிட்ட காசு இல்லைன்றது தான். இப்படியே ஆஃபீஸில் அவர் வேலையை பார்த்துட்ருக்க கொஞ்ச நேரம் கழித்து அவருக்கு ஒரு கால் வருது. எங்கேருந்து அப்படின்னா, சார் நாங்கள் இந்த மாதிரி கிரெடிட் கார்டு தரோம், உங்கள் பேங்க்கில் கால் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி ஃபோன் வருது. உங்களோட அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் எல்லாம் பார்த்துட்டோம், அதுக்கு 2 லட்ச ரூபா லிமிட்டு அப்படின்னு சொல்லி ஃபோன் வருது, உங்களுக்கு ஃப்ரீயாகவே தரோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. செந்திலுக்கு உடனே அளவில்லாத மகிழ்ச்சி. பார்த்தையா, எனக்கு கார் வாங்கிறதுக்கு இந்த பிரபஞ்சம் ஒரு டவுன் பேமெண்ட் கட்டுறதுக்கும் ஒரு வழியை ஏற்பாடு பண்ணி கொடுக்குது அப்படின்னு அந்த கிரெடிட் கார்டையும் வாங்கிட்டார். கிரெடிட் கார்டை வாங்கிட்டாரு, டவுன் பேமெண்ட்டை கிரெடிட் கார்டிலேருந்து கட்டிட்டாரு, காரையும் வாங்கிட்டாரு. அவர் நினச்ச மாதிரியே புது காரில் அவர் குடும்பத்தோட ஊராக சுற்றி பார்த்துட்ருக்கார். பிரபஞ்சத்தோட ஒரு அன்பு, அதாவது ஒரு கருணையை நினச்சே அவர் ரொம்பவே மகிழ்ந்து போகிறார். சரியாக ஓரிரு மாதங்கள் கழித்து அந்த செந்திலோட வாழ்க்கையில் ஒரு டர்னிங் பாயிண்ட் ஒன்று நடக்குது.
அது என்ன டர்னிங் பாயிண்ட்னா, சரியாக ஓரிரு மாதங்கள் கழித்து அந்த இஎம்ஐ கார் வாங்கினதுக்கு உண்டான இஎம்ஐயை சம்பளம் கிரெடிட் ஆன உடனே எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா, அந்த கிரெடிட் கார்டு வாங்கினார் இல்லையா, அதுக்கான பேமெண்ட்டையும் சம்பளம் கிரெடிட் ஆன உடனே எடுத்துக்கிறாங்க. பார்த்தா இவரோட செலவுக்கு போதுமான பணம் இல்லை. சரி, நம்ம மீதி பணத்தை வச்சு வாடகை கட்டலாம், ஸ்கூல் ஃபீஸ் கட்டலாம், குடும்ப செலவை பார்த்துக்கலாம் அப்படின்னு முயற்சி பண்ணுறாரு. ஆனால் அப்போ தான் வந்து டைட் ஆகுது. மாதத்தில் 15ஆம் தேதிக்கு மேலே 30ஆம் தேதி வரைக்கும் கையில் செலவு பண்ணுறதுக்கு ஒத்த பைசா இல்லாமல் அவரோட நிலைமை ரொம்பவே கேள்விக்குறி ஆகிடுது. எப்படியே இதை வந்து சின்ன சின்னதாக அங்கேயும் இங்கேயும் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கடன் வாங்கி அவர் ரொட்டேஷன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. கொஞ்ச நாளில் அவரோட கடன் சுமை அப்படின்றது ரொம்பவே அதிகமாகிடுது. இப்போ பிரபஞ்சத்தை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறாரு. ஏன் என்னை வந்து கைவிட்டுட்ட, எனக்கு எதுவும் தரமாட்டேன்ற அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்குறாரு. இப்போது இந்த பிரபஞ்சம், ஈர்ப்பு விதி இதெல்லாம் தெரிஞ்சு பார்த்துட்ருக்கிற நீங்கள் சொல்லுங்கள், அந்த செந்திலை வந்து உண்மையிலுமே பிரபஞ்சம் கைவிட்டுருச்சா, இல்லை செந்தில் ஏதாவது தப்பு பண்ணிட்டாரா அப்படின்றத நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். கதை நல்லா இருந்திருக்கும். இதே மாதிரி சம்பவம் உங்கள் வாழ்க்கையில் கூட நடந்திருக்கும். இப்போ ஒரு ஷாக்கிங்கான ஒரு உண்மை, அதை வந்து நம்ம இங்கே பார்க்க போகிறோம். அதை பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கும் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாழ்க்கையை எப்படி நடத்தணும் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்பவே உபயோகமாக இருக்கும். ஆக்சுவலாக இங்கே பிரபஞ்சம் வந்து செந்தில் வாழ்க்கையில் விளையாடலை. அங்கே விளையாண்டது எதுன்னு கேட்டால், உங்களோட மூளைக்குள்ளே ஒரு ஃபில்டர் ஒன்று இருக்குது. அது என்னன்னு கேட்டால், அது ஒரு நரம்புகளான ஆன ஒரு ஃபில்டர். RAS அப்படின்றது ரெக்டிகுலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டம் அப்படின்ற ஒரு ஃபில்டர். நம்ம கண்ணு முன்னாடி நம்ம எதை முக்கியம் அப்படின்னு நம்ம வந்து மனசில் நினைக்கிறோமோ அதை மட்டும் ஃபில்டர் பண்ணி அது காட்டும். அதாவது ஒரு கல்யாண மண்டபத்தில் இல்லை ஒரு பஸ் ஸ்டாண்டில் கூட்டமாக நின்றுட்டு இருந்தால் உங்கள் பேரை சொல்லி ஒருத்தர் கூப்பிடுவார். அந்த கூப்பிட்ட உடனே டக்குன்னு நீங்கள் திரும்பி பார்ப்பீங்க. எப்படி, எவ்வளோ சத்தம் இருக்குது கேட்குது, ஆனால் உங்கள் பேரை சொன்னால் மட்டும் நீங்கள் எப்படி திரும்பி பார்க்குறீங்க? இதுக்கு காரணம் வந்து அந்த RAS ஃபில்டர் தான். முக்கியமானது, அதாவது உங்கள் பேர் உங்கள் மனசில் முக்கியமானது அப்படின்னு ஏற்கனவே பதிஞ்சிருக்கும். அதனால தான் வேறு யார் வந்து உங்கள் பேரை சொல்லி கூப்பிட்டாலும் நீங்கள் திரும்பி பார்க்குறீங்க. மீதி எல்லா சவுண்டையும் வந்து அந்த RAS ஃபில்டர் ஸ்டாப் பண்ணிடும். உங்கள் மூளைக்குள்ளே போகாமல் ஸ்டாப் பண்ணிடும். இப்போ ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் ஒரு கடுமையான அட்மின் வந்து தேவையில்லாத மெசேஜை போட்டால் அதை டெலீட் பண்ணிடுறாரு இல்லைங்களா? அதாவது அந்த குரூப்புக்கு தலைப்புக்கு தேவையான மெசேஜை மட்டும் அவர் அலோவ் பண்ணுறாரு இல்லைங்களா? அந்த மாதிரி இது மூளையோட ஒரு பகுதி, ஆள் மனதோட ஒரு பகுதியாக செயல்படுது RAS ஃபில்டர் அப்படின்றது. செந்தில் வந்து எப்போ நான் அந்த வெள்ளை கலர் காரை தான் வாங்குவேன் அப்படின்னு முடிவு பண்ணாரோ அப்போவே அவரோட மூளை RAS ஃபில்டர் கரெக்டாக அந்த வெள்ளை கலர் காரை மட்டும் கண்ணில் காட்டுச்சு. அதாவது அவர் டெய்லியும் போகும்போதும் ஒரு 10, 20, 30 வெள்ளை கலர் காரை கடந்து தான் போய்கிட்டு வந்துக்கிட்டு இருந்தார். ஆனால் RAS ஃபில்டர் அப்போ அது முக்கியமானது இல்லை அப்படின்னு நினச்சிருந்தது. அதனால அவர் கண்ணில் காட்டல. திடீர்னு ஒரு நாள் வந்து இந்த கலர் காரை தான் நான் வாங்குவேன் அப்படின்னு முடிவு எப்போ பண்ணாரோ அப்போ என்ன பண்ணுது, இந்த வெள்ளை கலர் காரை முக்கியம் அப்படின்னு அந்த RAS ஃபில்டர் செட் பண்ணுது. அப்போது எங்கெங்கே போகிறாரோ அங்கங்கே இருக்கிற அந்த காரை வந்து கண்ணில் காட்டுது. இதுக்கும் பிரபஞ்சத்துக்கும் எந்த சம்மந்தமுமே இல்லை. ஒரே ஒரு சம்மந்தம் என்னென்னா, பிரபஞ்சம்தான் நம்ம எல்லாத்தையும் படைச்சது. பரிணாம வளர்ச்சியில் இந்த RAS ஃபில்டர் அப்படின்றதையும் நமக்கு கொடுத்துருக்கிறது பிரபஞ்சம்தான். ஆனால் பிரபஞ்சமாக இந்த ஈர்ப்பு விதினால் அவங்க எண்ணம் வந்து போய் பிரபஞ்சத்தில் தாக்கி அது வந்து காரை வந்து உங்கள் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துது அப்படின்றது பொய். இது பிரபஞ்சத்தோட சிக்னல் கிடையாது, நம்ம மூளையில் இருக்கிற RAS ஃபில்டரோட வேலை. இதனால தான் எண்ணம் போல் வாழ்க்கை, சிந்தனை போல் வாழ்க்கை அப்படின்னு நம்ம முன்னோர்கள்லாம் சொல்லியிருக்காங்க. நல்லதே நினை இப்படிலாம் சொல்லியிருக்காங்க. நம்ம நினச்சோம் அப்படின்னா எதை முக்கியமாக நினைக்கிறோமோ அதைத்தான் RAS ஃபில்டர் நம்ம கண்ணு முன்னாடி வாய்ப்புகளாக காட்டும். நம்ம செந்தில் பண்ண தப்பு என்ன அப்படின்னா, அந்த கார் கண்ணில் வந்ததெல்லாம் ஓகே, ஆனால் ஃபினான்சியலாக அந்த நிதி சார்ந்த எந்த விதமான பிளானும் இல்லாமல் டக்குன்னு அதை வாங்க ட்ரை பண்ணது. அந்த காரை வாங்கறதுக்கு முன்னாடியெல்லாம் உங்கள் கண்ணில் காட்டுற வரைக்கும் சரி, ஆனால் அந்த கார் வந்து நம்ம குடும்பத்துக்கு ஓகேவா, நம்மக்கிட்ட போதுமான பணம் இருக்கா, அதை இஎம்ஐ போட்டாலும் அதை வந்து கட்டிட முடியுமா, அந்த கார் வாங்கினதுக்கப்புறம் மெயின்டெனன்ஸ் எவ்வளவு, இது எல்லாத்தையும் நம்ம கால்குலேட் பண்ணணும். முக்கியமாக இந்த ஆசைக்காக ஒரு பொருளை நம்ம வாங்கினோம் அப்படின்னா அந்த ஆசை அப்படின்றது எந்த பொருளாக இருந்தாலும்
ஒரு வாரம் 1 மாதத்தில் காணாமையே போயிடும். அப்படி உங்களுக்கு ஆசை தான் இருந்தது அப்படின்னா 1 வாரமோ 1 மாதமோ வாடகைக்கு எடுத்து அந்த காரை ஓட்டி தான் பாருங்களேன். பல பேர் இந்த மாதிரி ஈர்ப்பு விதி அப்படின்ற இதில் சிக்கிட்டு கார் வாங்குறது, வீடு கட்டுறது, பைக் வாங்குறது, இந்த மாதிரி எல்லாத்தையும் இஎம்ஐயில் போட்டு வாங்கிட்டு பிரபஞ்சம் எனக்கு கொடுத்துருச்சு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இதில் போய் இந்த லோன் அப்படின்றதில் சிக்கிட்டு அவங்களால கட்ட முடியாமல் ரொம்ப தவிச்சிட்டு இருக்கிறாங்க. இந்த ஈர்ப்பு விதி அப்படின்றத ஒரே மேஜிக் அப்படின்றத மாதிரி நம்பாமல் இந்த ஆர்ஏஎஸ் ஃபில்டர் அப்படின்றது நம்ம எதை முக்கியம் நினைக்கிறோமோ அதை நமக்கு கண்ணில் காட்டும் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு நிறைய உங்களோட ஸ்கில்லை வளர்த்துக்கோங்க. எனக்கு நல்ல வேலை கிடைக்குது அப்படின்றதுக்கான டார்கெட் வைங்க. நான் எனக்கு பொருத்தமான பணியை செஞ்சிட்ருக்கிறேன், எனக்கான வேலை, எனக்கான இயல்பு தொழில் அது எனக்கு கிடைக்குது அப்படின்னு நீங்கள் அதை டியூன் பண்ணலாம். அந்த வேலை இல்லை அந்த தொழில் செய்கிறது மூலமாக எனக்கு நிறைய பணம் வருது அப்படின்னு நீங்கள் அதை டியூன் பண்ணலாம். உங்களோட திறமை பல மடங்கு உயருது டெய்லியும் அப்படிங்கிற மாதிரி அதை டியூன் பண்ணலாம். ஏன்னா உலகத்தில் என்ன நடந்தாலும் உங்களோட திறமை அப்படின்றத மட்டும் யாருனாலையும் திருடிட்டு போக முடியாது, அழிக்கவும் முடியாது. அந்த திறமை தான் உங்களோட மிகப்பெரிய செல்வம். அந்த செல்வம் சேர்ந்துருச்சு அப்படின்னா ஒரு காரோ இல்லை ஒரு பைக்கோ இல்லை ஒரு வீடோ வாங்கிறது அப்படின்றது ரொம்பவே எளிமையாக இருக்கும். அப்போ நீங்கள் அந்த ஈர்ப்பு விதியில் முதலாக நீங்கள் கேட்க வேண்டியது உங்களோட திறமை மேம்படணும், அதிலிருந்து நல்ல வேலையோ தொழிலோ அமையணும், ஒரு நிம்மதி, மகிழ்ச்சி, நிறைவு இதெல்லாத்தையும் தான் நீங்கள் கேட்கணும். எந்த பொருளை எந்த ஒரு நிகழ்வுகளை கேட்டாலும் அது உங்களுக்கு நிம்மதி தர மாதிரியும் மகிழ்ச்சி தர மாதிரியும் நிறைவு தர மாதிரியும் சேர்த்தே கேளுங்க. இதெல்லாம் எப்படி கேட்கணும் அப்படின்றத இந்த அஃபர்மேஷன் எல்லாம் இந்த கமெண்டில் கொடுத்துருக்கேன், நீங்கள் போய் பாருங்கள். அடுத்த தடவை நீங்கள் ரோட்டில் போகும்போது உங்களோட நினச்ச காரோ பைக்கோ போச்சு அப்படின்னா பிரபஞ்சம் காட்டுற சிக்னல் அப்படின்னு நம்பி அதை வாங்கி கடனாளி ஆகிடாதீங்க. இது உங்கள் மூளையில் இருக்கிற ஆர்ஏஎஸ் ஃபில்டர் பண்ணுற வேலை அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. இந்த அறிவியலை, இந்த இயற்கையை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம வாழ்க்கை ரொம்பவே சுலபமாயிடும். உங்களோட வாழ்க்கை மேம்படுறதுக்கும் மொத்தமாக உங்கள் குடும்பத்தோட சூழ்நிலை மாறுறதுக்கும் இதை நீங்கள் பயன்படுத்துங்க. கடன் இல்லாத வாழ்கிறதே ஒரு நிறைவான செல்வம் அப்படின்றதையும் புரிஞ்சுக்கோங்க. இந்த பிரபஞ்சம் எதையுமே உங்களுக்கு தட்டில் வச்சு அப்படியே கொண்டு தந்துடாது. நீங்கள் உழைக்க தயாராக இருந்தீங்க அப்படின்னா உங்களோட வழியை, உங்களுக்கான பயணத்தை அந்த ஆர்ஏஎஸ் ஃபில்டர் கரெக்டாக காட்டும். அதை நீங்கள் பயன்படுத்தினீங்க அப்படின்னா ரொம்பவே எளிமையாக நீங்கள் என்ன நடக்கணுமோ இல்லை என்ன வேணுமோ அதை நீங்கள் அடைஞ்சிடலாம். சரியான பிளானிங்கோட திட்டமிட்டு நீங்கள் இந்த காரை வாங்கலாம். ஆனால் கடன் மட்டும் இருக்கவே கூடாது. இதுதான் ஈர்ப்பு விதியோட அசல் ரகசியம். இந்த தகவல் உங்களோட நண்பர்கள் யாருக்காவது உபயோகமாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா இதை ஃபார்வர்ட் பண்ணி விடுங்க. இதை பற்றி நம்ம சேனலில் நிறைய வீடியோ போட்டிருக்கோம், அதையும் நீங்கள் பாருங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி நண்பர்களே.